பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலோடு நம் வானொலியில் இணைகிறார் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு ஐயா அவர்கள். வாங்க நேயர்களே, இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் செப்டம்பர் 26ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினம் வெகு விமர்சையாக ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச கூட்டமைப்பு அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் சுசானா பைக்சாவ் அவர்களின் வழியாக இந்த உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினம் 2022ஆம் ஆண்டுக்கான கருப்பொருளை வெளியிட்டுள்ளது. அந்த கருப்பொருளின் சாராம்சம் உங்களுக்காக இங்கு படைக்கப்படுகிறது. 2015ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபை வறுமையை ஒழிப்பதற்கும் இந்த பூமி கிரகத்தை பாதுகாப்பதற்கும் உலகளாவிய இலக்குகள் என்று அழைக்கப்படும் நிலையான வளர்ச்சி இலக்குகளை ஏற்றுக்கொண்டது. அதன் மூலம் 2030ஆம் ஆண்டுக்குள் அனைத்து மக்களும் இப்போதும் எதிர்காலத்திலும் அமைதியையும் செழிப்பையும் அனுபவிப்பதை உறுதி செய்வதற்கும் ஒரு உலகளாவிய அறைகோலாக அந்த இலக்குகளை ஏற்றுக்கொண்டது. அந்த வகையில் 17 வளர்ச்சி இலக்குகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. அந்த இலக்குகளின் ஒரு பகுதியில் செயல்படுவது மற்றைய இலக்குகளின் விளைவுகளை பாதிக்கும் என்பதை ஐக்கிய நாடுகள் சபை ஏற்றுக்கொள்கிறது. மேலும் அந்த உலகளாவிய இலக்குகளின் வளர்ச்சி என்பது சமூக, பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை சமன்படுத்துவதாக அமைய வேண்டும். அதே வேளையில் காலநிலை மாற்றத்தை சமாளிப்பது, நமது பெருங்கடல்கள் மற்றும் காடுகளை பாதுகாக்க தொடர்ந்து வேலை செய்வது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சி இலக்குகள் குறித்த ஐக்கிய நாடுகள் சபையின் பணி அறிக்கை, அதாவது மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறது என்றால், 2030ஆம் ஆண்டளவில் அனைத்து மக்களுக்கும் இந்த உலகிற்கும் சிறந்த மற்றும் நிலையான எதிர்காலத்தை அடைவதற்கான ஒரு செயல் திட்டம் என்பதாகவே இந்த பணி அறிக்கையானது இருக்கும். இந்த வளர்ச்சி இலக்குகளை செயல்படுத்துவதில் சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் 7 வளர்ச்சி இலக்குகள், 19 குறிக்கோள்கள் அதாவது டார்கெட் மற்றும் இந்த வளர்ச்சி இலக்குகளின் 30 குறிக்கோள்களுடன் அதாவது இண்டிகேட்டர்ஸ்களுடன் பொருந்தி போகிறது என்பதை நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். நன்கு நிறுவனமயமாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் சுகாதார அமைப்புகளுடன் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் எளிதில் அடையக்கூடியதாக அமைந்துவிடும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் பல சவால்களை எதிர்கொள்கிறது. மேலும் இது இந்த வளர்ச்சி இலக்குகளை நிவர்த்தி செய்வது என்கிற உணர்தலை தடுத்து விடுகிறது. சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தின் அமைப்பு ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டில் கணிசமாக வேறுபடுகிறது. மேலும் நாடுகளின் வளர்ச்சி மற்றும் அவற்றின் பொருளாதார நிலை ஆகியவற்றால் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. நாட்டின் அடிப்படை எவ்வாறாயினும் சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் என்பது உள்ளூராட்சி மட்டத்தில் செயல்படுத்தப்படுகிறது. ஆகவே உள்ளூர் நிர்வாகத்தின் பலவீனங்கள் காரணமாக சுற்றுச்சூழல் ஆரோக்கியம் சரியாக பராமரிக்கப்படுவது இல்லை என்பதனால் இது மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளது. தவிரவும் ஒருங்கிணைப்பும் நிதி உதவியும் மிக குறைந்த அளவில் கிடைப்பதால் இவற்றில் பல நிறுவனங்கள் நிதி பற்றாக்குறை மற்றும் மனிதவள பற்றாக்குறை, அதோடு மட்டுமல்லாமல் வர்த்தக கருவிகள் மற்றும் பிராந்திய மற்றும் தேசிய அளவிலான அரசாங்கங்களின் ஆதரவின்மை போன்றவற்றை எதிர்கொள்கின்றன. சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தின் மிகவும் தேவையான வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு எதிரான நிர்வாக மற்றும் கட்டமைப்பு தடுப்பான்களை அகற்றுவதே இதை முன்னோக்கி செலுத்தும் வழியாகும். இதை அடைவதற்கான படிகளில் முக்கியமானவை சுற்றுச்சூழல் சுகாதார பயிற்சியாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் சுகாதார சேவை வளங்களின் காப்புறுதியை அதிகரிப்பது, அது பயிற்சி நிறுவனங்களில் சேர்க்கை விகிதாச்சார ஒதுக்கீட்டிலிருந்து தொடங்கப்பட வேண்டும். சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உயர், மேல்நிலை மற்றும் மூலதன செலவுகளை சந்திக்க நிதியை அதிகரிக்க வேண்டும்.
நிர்வாக கவனம் வேண்டும். உள்ளூர் முதல் பிராந்தியம் மற்றும் தேசிய அளவில் நன்கு வரையறுக்கப்பட்ட கட்டமைப்பின் மூலம் சுற்றுச்சூழல் சுகாதார நடைமுறையை ஒழுங்காக ஒருங்கிணைக்க வேண்டும். சீரிய சேவை வழங்கல் பொறிமுறையை செயல்படுத்த வேண்டும் என்பவையாகும். இந்த வகையில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினத்தில் நமது சுற்றுச்சூழல் சுகாதாரத்தை பேணி காப்போம். இந்த பூமியையும் அதில் வாழும் மனிதர்கள் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களையும் மகிழ்வோடு காத்து நிற்போம் என்று உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்றைய தினத்திற்கான சிறப்பு தகவலான உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினத்தை பற்றி நம்மிடையே பகிர்ந்த நம் வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு ஐயா அவர்களுக்கு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள்.